அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பீங்க அப்படிங்கிறது அவங்க மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும். எப்படா இந்த சூழ்நிலைகள்லாம் மாறும், நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக இந்த 2025ல் 100% மாறும். குறிப்பாக இதுவரைக்கும் நீங்க நம்பியிருந்த உறவுகள் எல்லாமே அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க அனுபவத்துல தெரிஞ்சிருப்பீங்க. அதை உங்களால ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு காரணம் மிக முக்கியமான விஷயம் பொருளாதாரம். இந்த 2025ஆம் ஆண்டுல கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்கு பொருளாதார முன்னேற்றம் 100% ஏற்படும். ரொம்ப நாளா உங்களுக்கு வராத தொகை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். கடந்த ஒரு வருட காலகட்டங்களாக இருந்த தொழில் மந்தமான நிலை, சில நேரங்களில் தொழிலே இல்லாமையும் கூட இருந்திருக்கும். 100 ரூபாயினுடைய மதிப்பும் கூட என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த நிலை எல்லாமே 100% மாறும். புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு வரும். உங்களை நம்பி யாராவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அவங்கள நம்பி நீங்க தாராளமாக செய்யுங்க. ஆனா தொழிலா செஞ்சிருங்க. தொழிலை இது வரைக்கும் நீங்க சேவையா தான் பண்ணியிருப்பீங்க. தயவு செய்து அந்த நிலையை நீங்க மாத்திருங்க. கண்டிப்பா மாத்திருவீங்க நம்பிக்கை. கடந்த கால அனுபவங்களை வச்சு நீங்க முடிவெடுத்துக்குவீங்க. அதே நேரத்துல தந்தை வழி சொத்து இல்ல நீங்க வாங்கியிருந்த சொத்து அது மூலியமா ஏதாவது உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குறிப்பா எப்பாவது பாத்தீங்கன்னா குறைந்த விலைக்கு நீங்க இடம் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்ப நல்ல விலைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போகும். அது சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது தாராளமாக நீங்க எடுக்கலாம். உடம்புல இருந்த நோய் இப்ப கொஞ்சம் விலகும். ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல மருத்துவத்துக்கு நிறைய நீங்க செலவுகள் பண்ணியிருப்பீங்க. குறைஞ்சது ஒரு மாசம் 500 ரூபாயாவது பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுக்காக நீங்க பண்ணியிருக்கணும். இனி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது. மன தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்க சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தவங்க இனிமேல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதையெல்லாம் நீங்க காப்பாத்திடுவீங்க. காரணம் பணவரவு இருக்கும். வேற ஒருத்தர் பணமாவது உங்ககிட்ட கொடுத்து இதை வச்சு எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கொடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு கொடுக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. காரணம் பிள்ளைகள் தவறான பாதைகளுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பழக்க வழக்கங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வெளிப்படும். இதுவரைக்கும் மறைமுகமாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு வெளிப்படும். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. குறிப்பாக தொலைபேசி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்க அவங்களை கண்காணிக்கணும். அதுல சில உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய 22 24 வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு ஏற்படுத்த வேண்டாம். திருமணம் செய்ய வேண்டாம். காரணம் அது பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஆண்கள் 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்துடும். 25 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வேண்டாம். பிரச்சனைகள் உருவாகும். அதே வேளையில பூர்வீக சொத்து மூலியமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல சிறப்பா உங்களுக்கு நடைபெறும். வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வீடு மராமத்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இல்ல கட்டின வீட்டை நீங்க வாங்கலாம். குறிப்பாக ஒரு சொத்து உருவாகுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். நீங்க தைரியமா இறங்கி செஞ்சிடலாம். இப்ப நான் சொல்றதுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். ஆனா எதிர்வரும் காலகட்டங்கள்ல கண்டிப்பாக 2025 கடைசி டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளேயே இது சம்பந்தமான நல்ல முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதே நேரத்துல புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. குறிப்பாக அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு கடல் சார்ந்த ஒரு இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. அங்க போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுதான். இப்ப தொழில் தொடங்கணும்னு ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன். பார்ட்னர்ஷிப் மூலியமா உங்களுக்கு அமையும். பார்ட்னர்ஷிப் அமைகிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா நீங்க அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது.
வாய்வழி நம்பிக்கையில தான் இத்தனோட காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வீண் போயிடுச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பார்ட்னர்ஷிப்ல அக்ரிமெண்ட் போட்டு நீங்க தொழில் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் தொழிலா வந்து நீங்க செய்வீங்க. இல்லைன்னா தொழிலுக்காக நீங்க பாடுபட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து சௌரியமா வந்து இருந்துட்டு இருப்பாரு. உழைப்பு எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா பயன் எல்லாமே வந்து அவங்களுக்கு போயிருக்கு இது வரைக்கும். இதை வந்து நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா பணம் கொடுத்துட்டு இருந்தது உங்களுக்கு வெளியில வருதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு கவலை இருந்துச்சு. அது கண்டிப்பாக 2025 ஜூன் அல்லது ஜூலை மாத காலகட்டத்துக்கு மேல படிப்படியா உங்களுக்கு வரும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்துடும். சரிங்களா? திரும்பவும் நான் சொல்றேன், நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இதே சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைக்க வேண்டாம். வரும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலகும். மனதைரியமா வந்து இருங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா எந்த வித குறையும் இல்லை. வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்காது.